ஹாய் மக்களே, வீக்கா ஃபேன்ஸ்க்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன வேணும்? கலர்ஸ் ஆஃப் தமிழ் மலேசியாவில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸ்போ எல்லாத்துக்குமே நம்ம சுவாமி சார் போயிட்டே தான் இருக்கார். லாஸ்ட் டைம் போனப்போ பார்த்த வீடியோஸ்லாம் இன்னும் நம்ம கண்ணுக்குள்ளே இருக்குல்ல. அதுக்குள்ளே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வந்திருக்கு. வர ஆகஸ்ட் 1 அன்னைக்கு சுவாமி மட்டும் இல்லைங்க, நம்ம லக்ஷ்மி பிரியாவும் சேர்ந்து மலேசியா எக்ஸ்போக்கு போகிறாங்க. இது நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை சந்தோஷம்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க, ஒரு மாதிரி குஷியாக இருக்குல்ல. எனக்கு மட்டும் இல்லை, வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குன்னு நல்லாவே தெரியும். லக்ஷ்மி பிரியா எக்ஸ்போக்கு வராங்கன்னு போட்ட போஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட 7000 லைக்ஸும் 750 கமெண்ட்ஸும் வந்துருச்சுங்க. அதுவும் ஜஸ்ட் 3 ஹார்ஸில். மக்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு இதுலேருந்தே நல்லா தெரியுதுங்க. கமெண்ட்ஸ்லாம் படிக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மலேசியா மக்கள்லாம் ரெடியாக இருங்க. குறிப்பாக ஜோஹர் மக்களுக்கு செம்ம லக் இருக்குங்க. ரொம்ப நாளாக வீக்கா ஃபேன்ஸ் கேட்டுகிட்டே இருந்த விஷயம் ஜோஹரில் இப்போ நடக்க போகுதில்ல. இன்னும் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணணுமே, அதுதாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல. இப்போ சீரியல் போயிட்டுருக்கிற ட்ராக் பார்த்துட்டு மன உளைச்சலில் இருக்கிற நமக்கு பூஸ்ட் இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி இருக்குல்ல. சுவாமி மட்டும் போனாலே அங்கே காவேரி பற்றி தான் பேசிகிட்ருப்பாங்க அதிகமாக. இப்போ 2 பேரும் சேர்ந்து போக போகிறாங்க. என்னெல்லாம் சம்பவம் நடக்குமோ அதெல்லாம் பார்க்கணுன்னு இப்போவே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. இந்த ஹாப்பி நியூஸை வச்சு இந்த 2 வீக்ஸாக சீரியலில் என்ன நடந்தாலும் ஓட்டிடலான்னு புது நம்பிக்கையெல்லாம் வருதுங்க. சுவாமி கூட இப்போ போன எக்ஸ்போவில் லக்ஷ்மி பிரியா, பிரவீன் சார்னு டீம் எல்லாரையுமே ஒன்ஸ் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கலங்க. ஆகஸ்ட் 1 டேட்டை எல்லோரும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய கண்கொள்ளா காட்சியெல்லாம் பார்க்க போகிறோம். பி ரெடி மக்களே. பாய்.